திருச்சிற்றம்பலம். விழிக்குத் துணை திருமென்மலர்பாதங்கள் மெய்மைகுன்றா மொழிக்குத் துணை முருகா எனும் நாமங்கள் முன்பு செய்த பழிக்குத் துணை அவன் பன்னிருதோளும் பயந்ததனை வழிக்குத் துணை வடிவேலும் செங்கோடமும் மயூரமுமே. எல்லாம் வல்ல வழிபடு கடவுளாகிய முருகப்பெருமானின் செந்தாமரை திருவடிகளையும் சிறவை ஆதீனம் ஆதி குருமுதல்வர் திருப்பெருந்தூர் ராமானுசானுடைய குருவர்களையும் மனமை மொழிகளால் வாழ்த்தி வணங்கி, நம்முடைய இலக்கண நூல்களிலே மிக தொன்மையானதாக போற்றப்படுவது தொல்காப்பியர் இயற்றிய தொல்காப்பியம் மிக தொன்மையான நூலாக போற்றப்படுகின்றது. 2700 ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக போற்றப்படுகின்ற ஒரு நூல். எழுத்து சொல் பொருள் என்று சொல்லுகின்ற 3 இலக்கணங்களுக்கு வழிவகுத்த ஒரு சிறந்த ஒரு நூல். உலக மொழிகளிலே மிக மூத்த மொழியாக போற்றப்படுவது தமிழ் மொழி. செம்மொழி என்கின்ற சிறப்பை பெற்றது நம்முடைய இந்த மொழி. தொல்காப்பியத்திற்கு முன்பே இலக்கண நூல்கள் இருக்க வேண்டும் என்று தொல்காப்பிய உரைகளிலே நாம் காண முடிகின்றது. ஆகவே நம்முடைய பேச்சு வழக்கிற்கும் நம்முடைய எழுத்து வழக்கத்திற்கும் ஒரு உறுதுணையாக இருப்பது தொல்காப்பியம் என்று சொன்னால் அது மிகையாகாது. அந்த தொல்காப்பியமானது இன்று கல்லூரிகளிலே பல்கலைக்கழகங்களிலே பயின்று வருகின்றவருடைய எண்ணிக்கை அருகி வருகின்றது, குறைந்து வருகின்றது. அந்த தொல்காப்பியத்தினுடைய சிறப்பை உணர்ந்து போற்ற வேண்டும் என்கின்ற நல்ல நோக்கத்தோடு நம்முடைய வணக்கத்திற்குரிய பேரூராதீனம் 24வது பட்டம் தவ திரு சாந்தலிங்க ராமசாமி அடிகளார் அவர்கள் இதை தொல்காப்பியர் சங்கம் என்பதை தமிழ் சங்கத்தை நிறுவி தொடர்ந்து மாதந்தோறும் இந்த தமிழ் சங்கத்தை தொடர்ந்து இலக்கணத்தை கற்றுவர வேண்டும் என்கின்ற ஒரு ஆணையை நம்முடைய பாராட்டுதலுக்குரிய புலவர் காளியப்பன் அவரிடத்திலே தெரியப்படுத்திய பொழுது அவர் மனமுகந்து ஏற்றுக்கொண்டு அதற்கான பெரும்பணியை தொடங்கினார்கள். ஓரிரு ஆண்டுகள் தொண்டாமுத்தூரிலே தொடங்கி அந்த பணிகள் நடந்தது. அதன் பின்பு தொடர்ந்து பேரூரிலே ஆதீனத்திலே தமிழ் கல்லூரியிலே இந்த தொல்காப்பிய வகுப்பானது தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் நடைபெற்றுக் கொண்டிருப்பது பாராட்டுதலுக்குரியது. அதற்கு தலைவராக இருந்து செயலாற்றுகின்றவர் காளியப்பன் அவர்கள். தமிழகம் மட்டுமல்ல, வெளிநாடுகளிலேயும் இதற்கு துணையாக இருந்து இந்த தொல்காப்பியத்திற்கு உறுதுணையாக இருந்து இந்த வகுப்பிலே இணைய வழியிலே கலந்து கொள்கின்றார்கள். நேரடியான வகுப்பிலேயும் பல மாணவர்கள் கலந்து கொண்டு பயன்பெறுகின்றார்கள். அந்த வகையில் இது 8ஆம் ஆண்டு தொடக்க விழாவாக இது நடைபெறுகின்றது. இந்த தொடர்ந்து சிறப்பான முறையில் நடத்தி வருகின்ற புலவர் அவர்களுக்கும் அவர்களுக்கெல்லாம் உறுதுணையாக இருக்கின்ற அந்த அன்பர் பெருமக்களுக்கும் இந்த நேரத்திலே வாழ்த்துக்களை தெரிவித்து, இந்த தொல்காப்பியத்தினுடைய மேன்மையை பலரும் அறிந்து கொள்ள வேண்டும், அவர்கள் இதில் ஆர்வத்தோடு பங்கு பெற வேண்டும் என்கின்ற நல்ல நோக்கத்தோடு தொல்காப்பியத்தை சார்ந்து ஆய்வு செய்கின்றவருக்கு ஆண்டுதோறும் ரூ. 10,000 நம்முடைய புலவர் அவர்கள் வழங்கி வருகின்றார்கள். அவர்களுக்கு இந்த நேரத்திலே வாழ்த்துக்களை தெரிவித்து, தொல்காப்பியருடைய சிறப்பை போற்றுகின்ற வகையிலே தொல்காப்பிய பிள்ளைத்தமிழ் இயற்றியுள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்த தொல்காப்பியர் சங்கமானது 9 நாடுகளிலே கிளைகள் அமைந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. அது மட்டுமல்ல, பேரூர் தமிழ் கல்லூரியின் முன்பாக மிக அழகான முறையிலே வடிவமைக்கப்பட்ட தொல்காப்பியருடைய திருவுருவம் வைக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. அப்படி தொடர்ந்து தொல்காப்பியத்தினுடைய பெருமையை உலகறிய செய்ய வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு இதற்காக பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற காளியப்பன் அம்சவேணி அவருடைய தம்பதியினுடைய 43வது மணநாளானது வருகின்ற 1/9/2024 நடைபெற இருக்கின்றது. அவர்கள் இன்னும் நல்ல மன அமைதியோடு நோய் நொடியின்றி பல்லாண்டு எல்லாம் வல்ல முருகப்பெருமானுடைய திருவருளால் எல்லா வளங்களும் பெற வேண்டும் என்று இந்த நேரத்திலே வாழ்த்தி, இதிலே பல்வேறு சான்றோர்கள், தமிழ் சான்றோர்கள் தொடர்ந்து இதில் பங்கேற்று வருகின்றார்கள். அவர்களுக்கும் இந்த தொல்காப்பிய தமிழ் சங்கத்தை சார்ந்த அனைத்து உறுப்பினர்களுக்கும் உடைய வாழ்த்துக்களை சொல்லி, எல்லாம் வல்ல முருகப்பெருமானுடைய திருவருளாலும் குருவருளாலும் தமிழினுடைய மேன்மையும் நம்முடைய இலக்கணத்தினுடைய சிறப்பையும் கற்றுணர்ந்து தமிழுடைய பெருமையை உலகலாம் அறியச் செய்கின்ற பணியை தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று வாழ்த்துகின்றோம்.